வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் இந்த வாரம் டாப் 10 செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட் நடந்தது. இதில் சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் போட்டி போட்டு செம்மையாக கலக்கியிருந்தாங்க. இந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டுக்கு நம்ம சார்லி சாப்ளின் 2 படக்குழுவிலேருந்து அந்த படத்தினுடைய ஹீரோவான நம்ம பிரபுதேவா மாஸ்டர், அந்த படத்தினுடைய இயக்குனர் சக்தி சிதம்பரம், அதனுடைய மியூசிக் டைரக்டர் அம்ரீஷ் மற்றும் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அம்மா கிரியேஷன் சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. இந்த செலிப்ரேஷன் ஷோவில் நம்ம கப்பிஸ் அவர்கள் பிரபுதேவா அவர்களுக்காக ஒரு பாடல், போட்டிக்காக தளபதி விஜயனுடைய ஒரு பாடல், கடைசி கானா பாடல்னு மொத்தம் 3 பாடல்களை பாடி அசத்தி இருந்தாரு. மேலும் நம்ம கப்பிஸ் அவர்களுக்கு இதுல ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஷோவில் சார்லி சாப்ளின் டீமோட ப்ரொடியூசராக கலந்துக்கிட்டவர் தான் அம்மா கிரியேஷன்ஸோடைய சிவா அவர்கள். அவர் ஏற்கனவே நம்ம செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமிக்கு நிறைய வாய்ப்புகளை தந்திருக்காரு. அவர் தான் அவங்களுடைய சின்ன மச்சான் பாடலை இந்த சார்லி சாப்ளின் 2 படத்திலையும் கொண்டு வந்தவர். நம்ம கப்பிஸ் கானா போயர் அவர்கள் இந்த வாரம் செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட்ல தளபதி விஜயனுடைய ஜில்லா படத்துல இருந்து ஜிங்கனமணி பாடலை எடுத்து தாறுமாறா பாடி அரங்கத்தை செம்மையா தெறிக்க விட்டு இருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடி முடிச்ச பிறகு ஆங்கர் பிரியங்கா அவர்கள் அம்மா கிரியேஷன் சிவா அவர்கிட்ட பேசும்போது, இவர் ஏற்கனவே பாடி நடிச்சு ஆடி செம்மையா பிரபலம் ஆயிட்டாரு, நீங்க வாய்ப்பு தந்தா இன்னும் கலக்குவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ப்ரொடியூசர் சிவா அவர்கள் நடிக்க தானே, கண்டிப்பா நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ப்ரொடியூசர் அம்மா கிரியேஷன் சிவா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் சிங்கர்ல வர நிறைய பேருக்கு ஏற்கனவே வாய்ப்புகளை தந்திருக்காரு. இதன் காரணமா நம்ம கப்பீஸ் அவர்களும் எதிர்காலத்துல படத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் நம்ம கப்பீஸ் அவர்கள் அவருடைய கானா பாடலோட செம்மையா ஆடி பாடி படத்துல நடிச்சா எப்படி இருக்குன்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.